ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்குங்க? என்னங்க நடக்குது நம்ம நாட்ல? கோவை மாணவி பாலியல் குற்றவாளிகள் 3 சுட்டுப் பிடித்த போலீசார். அதாவது கோவையில ஆண் நண்பருடன் கார்ல அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்த மதுரையை சேர்ந்த கல்லூரி மாணவிய கத்தி முனையில கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த 3 கோவை போலீசார் சுட்டுப் பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு. மதுரையை சேர்ந்த 20 வயது மாணவி கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படிச்சு வராங்க. இவரது ஆண் நண்பர் கோவை ஒண்டிப்புறத்தூரை சேர்ந்த 25 வயது இளைஞர். இவர் மெக்கானிக் மற்றும் பைக் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வராரு. நேற்று முன்தினம் நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11 மணிக்கு இருவரும் கார்ல கோவை விமான நிலையத்தின் பின்புறம் பிருந்தாவன் நகர் பகுதிக்கு சென்று அப்பகுதியில் உள்ள காலி மைதானத்தில் காரில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கு போதையில் வந்த 3 கார் கதவை தட்டி இருவரையும் வெளியே வருமாறு அழைச்சிருக்காங்க. அச்சமடைந்த இருவரும் வெளியே வர மறுத்திருக்காங்க. இதை அடுத்து 3 ஒருவர் காரின் முன்பக்க கண்ணாடியை அரிவாளால் அடித்து உடைச்சிருக்காரு. தொடர்ந்து காரின் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. பின் காரில் இருந்த இளைஞரை கடுமையாக தாக்கி அரிவாளால் வெட்டியிருக்காங்க. அதில் அவருக்கு தலை மற்றும் காதில் பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அதோடு அவர் சம்பவ இடத்திலே மயங்கி விழுந்திருக்காரு. இதை அடுத்து 3 மர்ம நபர்களும் மாணவியை 1½ கிலோமீட்டர் தூரம் இழுத்து சென்று மறைவான இடத்துல வச்சு கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அடுத்தடுத்து 3 பலாத்காரம் செஞ்சதின தாக்கு பிடிக்காத மாணவி மயங்கியிருக்காரு. நள்ளிரவில் அவர் அப்படியே விட்டுட்டு 3 அங்கிருந்து தப்பி செஞ்சுருக்காங்க. மயக்கமடைந்த வாலிபருக்கு அதிகாலை 3 மணிக்கு நினைவு திரும்பியிருக்கு. அவர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செஞ்சு நடந்த விபரத்தை தெரிவித்திருக்காரு. உடனடியாக பீளமேடு போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. வாலிபர் அளித்த தகவலில் மாணவி அப்பகுதி முழுவதையும் போலீசார் தேடியிருக்காங்க. 2 மணி நேர தேடலுக்கு அப்புறம் கார் நின்ற இடத்துலேருந்து 1½ கிலோமீட்டருக்கு அப்பால் மாணவி ஆடையின்றி மயங்க நிலையில் இருந்திருக்காங்க. அவரை மீட்டெடுத்த போலீசார் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. பீளமேடு போலீசார் வழக்கு பதிஞ்சு அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரித்து வராங்க. இந்த படுபாத செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்க கோவை மாநகரம் போலீஸ் வடக்கு துணை கமிஷனர் தேவநாதன் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்குது. காரில் இருந்து இளைஞர் அரிவாளால் வெட்டியதால் அவர் மயக்கமடைஞ்சிருக்காரு. அதன் பின் மாணவியை மர்ம நபர்கள் இழுத்து சென்றுள்ளனர். அப்போது மாணவி காப்பாற்றுங்க என கதர்ன சத்தம் அங்குள்ளவங்களுக்கு கேட்டிருக்கு. கொஞ்ச நேரத்தில் அங்கே சென்று பார்க்குறப்போ இருட்டுனால அங்கே எதுவுமே தெரியலை. அதுக்கப்புறம் 3 மாணவியை மறைவான இடத்துக்கு இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் ஈடுபட்டு தப்பிச்சும் சென்றுட்டாங்க. இந்த நிலையில் கோவை போலீசார் குற்றவாளிகளை தேடி வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் பிடிக்க சென்றபோது அவங்க மறைச்சி வச்சிருந்த அரிவாளால் போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் தலைமை காவலருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து காவலரை வெட்டிவிட்டு ஓடிய 3 பேர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அதில் 3 பேரும் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சதுனால அவங்க அங்கேயே விழுந்திருக்காங்க. அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த குணா என்கின்ற தவசி 28 வயசு, சதீஷ் என்கின்ற கருப்பசாமி 29 வயசு, கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன் 27 வயசு என்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் 3 பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போலீசார் அரிவாள் வெட்டியதில் இடது கை மணிக்கட்டில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரனை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. பீளமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகர் ஆகியோர் தப்பி ஓடிய குற்றவாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் 2 கால்கள் துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சிருக்கு. குணா என்பவர் ஒரு காலில் மட்டும் குண்டு பாய்ஞ்சிருக்கு. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்பது இருக்கூர் பகுதியில் வீடு எடுத்து கட்டிட வேலை பார்த்து வர்றாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதில் கருப்புசாமி, காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் இவர்கள் 3 பேர் மீதும் ஒரு கொலை மற்றும் வழிப்பறி மற்றும் அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செஞ்ச 3 பேரையும் நள்ளிரவு நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் கோவை நகரத்தில்ங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பரபரப்பை ஏற்றிருக்கு. என்னதான் நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சு வந்தாலும்
பெண்களுக்கான சுதந்திரம், அவங்களுக்கான உரிமைகள் அப்படின்றது வந்து நம்ம நாட்டில் கேள்விக்குறியா தான் இருக்குது.